பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறத தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதமாக நாம குறிக்கிறது உண்டு. அப்படி பார்க்கிறப்ப சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் பொறுத்து அதனுடைய ராசி அடிப்படைகள்ல எப்படியான கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். அப்படி பார்க்கிறப்ப தமிழ் வருடங்கள் 60 வருடங்களை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் நிறைய சர்ச்சைகள் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப வருடங்களுடைய பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, சான்ஸ்கிரிட்டட் வெர்ஷனா இருக்கு. இது எப்படி தமிழ் பெயராகும், தமிழ் வருடங்களாக மாறும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் பெயருக்கும் நமக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு ஆண்டிலிருந்து நம்ம பிராபவ வருடத்திற்குள்ளாக நுழைகிறோம். இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அருத்தோற்றம் அப்படின்னு குறிக்குது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு அருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும். அது இறையருளாக இருந்தாலும் சரி, இறையை நம்பாதவர்கள் இயற்கையை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இயற்கையினுடைய அருளாக இருந்தாலும் சரி, அருள் அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் நமக்கு எப்பயுமே வேணும். வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்படி பார்க்கிறப்ப அருள் அதை கொடுக்கக்கூடிய தோற்றமாக அருத்தோற்றமாக இந்த பிராபவ வருடம் வருகிறது. பிராபவ வருடம் அப்படின்னு சொன்னாலே பஞ்சாங்கத்துல சில குறிப்புகள் இருக்கும். அதுபடி பார்க்கிறப்ப நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த பிராபவ வருடம் அமைய போகிறது. விவசாயத்திற்கான செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போர்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய வருடமாகவும் பிராபவ வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியலில் கண்டிப்பாக மக்கள் நினைக்கும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் பிராபவ வருடத்தினுடைய மிக முக்கியமான கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிராபவ வருடத்தினுடைய ஒரு ராஜசபை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜசபைன்னு சொன்னா ஒரு ராஜா இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு சில ப்ரெடிக்ஷன்ஸ் உண்டு. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் ராஜாவா வரார். அப்ப அவருக்கு மேகாதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையே புரிஞ்சிருக்கும். மழை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனும், தானியாதிபதியாக செவ்வாயும் வராங்க. இது ரொம்ப முக்கியமான வருடமாக பார்க்கப்படுது. இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வருடமாக அமையும். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். விரும்பியதையெல்லாம் அடைய நினைக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டா மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்க போகுது. விருச்சிக ராசி நம்பவே மாட்டாங்க, எனக்கா நல்லதா எங்க இருந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள்ல இருக்கிறவங்க இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுமே அதுக்கான அறிகுறிகள் அங்கங்க தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க இன்னும் அதை முழுசா அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பாக்குறப்ப சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி அப்பதான் முடிஞ்சு வந்திருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் அர்த்தாட்டம சனியாக இருந்தவர் இப்ப பஞ்சமஸ்தானத்துல இருக்க போறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? பூர்வ புண்ணியம். இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம், உங்கள் முன்னோர் செய்திருக்கக்கூடிய புண்ணியம், போன பிறவில நீங்க செஞ்சிருக்க புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து வாரி வலிச்சு கொடுக்கக்கூடிய நிலையில தான் சனி பகவான் இருக்கிறாரு. அப்ப முன்னோர்கள் நல்லது நிறைய செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து அப்படியே வாங்க, 9ஆம் இடத்தில் மன்னவன், பொன்னவன், பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறாரு. பிரகஸ்பதி அப்படின்னு கூட நம்ம இவரை சொல்லுவோம். இப்ப இந்த பிரகஸ்பதி 9ஆம் இடத்துல இருக்கிறது. எங்க ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு கடனை நிறைய வாங்கிட்டு சொந்த ஊரை விட்டு வேற நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு இல்ல வெளியூருக்கு போயிருப்பாங்க. திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருப்பி இறங்குறப்ப இந்த சிவாஜி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காரு பங்களா வசதிகளோட இறங்குறப்ப சொல்லுவாங்க, ஓடி போனா கடன் அடைக்க முடியாம ஆனா இப்ப எப்படி வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ஓடி போனவனுக்கு 9ல குரு. அவ்வளோ ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் முழு சுபரான குரு உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும் விருச்சிகத்துக்கு? அப்படியே வாங்க, 4ஆம் இடத்துல ராகு, ப்ராப்பர்ட்டிஸ், மண்ணு, மனை, யோகம் எல்லாத்தையும் ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. கெரியர் பாயிண்ட்ல கேது இருந்தா எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ வேலை போயிருமோ, இல்லைன்னா வேலை இடத்துல ஏதேனும் சிக்கல் வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. கேது பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாருங்க, கரெக்டா எலிமினேட் பண்ணுவார். இப்போ வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அங்கேருந்து மாற்றி அமைப்பார்.
இல்லை வேலை பார்க்குற இடத்துல யாரோடைய பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கான நபர் இல்லைங்கிறது அர்த்தம். இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க இதை விட டிசர்வான ஒரு பொசிஷனுக்கு போறீங்க அப்படிங்கிறது தான் கேது உணர்த்தக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்படி பார்க்குறப்ப பஞ்சமஸ்தானம் இயங்குது, 9வது இடம் இயங்குது, 10ஆம் இடம் இயங்குது, 4ஆம் இடம் இயங்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாமே நல்லா இருக்கு. மேஜரா சொல்லக்கூடிய சனி நல்லா இருக்கிறாரு, ராகு நல்லா இருக்கிறாரு, கேது நல்லா இருக்கிறாரு, குரு நல்லா இருக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற அமைப்பு தான் விருச்சிக ராசிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், அவங்களும் நல்ல ஃபேவரான விஷயங்களை தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப திருமணம் அதுக்கான யோகம் உண்டு. என்ன நம்ம வாயை மட்டும் விடாம இருக்கணும். லைக் வந்துட்டு பொசசிவ் ஆகிறேன் அப்படிங்கிற பேர்ல ஓவரா வந்துட்டு அவங்கள வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க விட்டு போயிருவாங்க. அதுல மட்டும் தான் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஏன்னா எல்லா விதமான பாக்கியமும் வரக்கூடிய இந்த நேரத்துல நம்ம தேவையில்லாத சின்ன இன்பம்னு சொல்லக்கூடிய சிற்றின்பம் பக்கமா அங்கிட்டு இங்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடிய எல்லா பாக்கியமும் ஒன்றும் இல்லாம போயிடும். அதுல மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கக்கூடிய நேம் ஃபேம் எல்லாமே வந்து கெடுத்துக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் அமைகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுய ஒழுக்கத்தோட இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு மேலிடக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நாளில் இருந்த சனி பாடாப்படுத்திருப்பாரு. இப்ப 5ஆம் இடத்துக்கு வரக்கூடியவரை அது அவரே வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு இப்ப தொட்டிலையும் ஆட்ட போறாரு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்பம் அப்படிங்கிற விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் இன்பமயமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போது எல்லாம் இன்பமயம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவிட்டியோட தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இன்னும் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்க உயிர் மட்டும் தாங்க மிச்சம் இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு வாழ்க்கை இனிமேல் வாழ்வதற்காக அப்படிங்கிற புரிதலுக்குள்ளாக வாங்க. எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அதை அனுபவிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நீங்க தயாராகணும். குழந்தை பிறப்பு சாதகமாக இருக்கிறது. கடன்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அடைவதற்கான யோகம் இருக்கிறது. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு உச்சமடையக்கூடிய குரு கண்டிப்பா நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்க போறாரு. அது மூலமாக கடன்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க போறீங்க. சும்மாலாம் சொல்லலைங்க. நீங்களே அடுத்த வருஷம் வரப்ப நிறைய பேர் விருச்சிக ராசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வருஷம் சொல்லியிருக்கீங்களா அடுத்த வருஷம் பாருங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுவுமே பண்ணாம வெயிட் மட்டும் பண்ணீங்கன்னா ஒன்றும் நடக்காது. மாற்றம் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய மனநிலையிலிருந்தே தொடங்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷம் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷத்தை இன்னும் சிறப்பாக மாற்றி தருவதற்கு ஏதேனும் வழிபாடு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் கேட்கிறது உண்டு. வழிபாடு அப்படின்னு பாக்குறப்ப குருமார்களுடைய வழிபாடு, அதாவது யாரானாலும் இருக்கட்டும், சித்தர்களா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், சாய்பாபா, ராகவேந்திரன் மாதிரியாக யாரானாலும் இருக்கலாம். இல்ல தெய்வங்களையே, முருகனையே நான் குருவா ஏத்துக்கிறேன், துர்க்கையே நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி குரு வடிவத்தில் ஏதேனும் தெய்வத்தை வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? கு அப்படின்னா இருட்டு, ரூ அப்படின்னா வெளிச்சம். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தான் உண்மையான குருவினுடைய வேலை. அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய வாழ்க்கையை இருட்டிலிருந்து இனி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு குருமார்களுடைய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போறீங்க. கவலையே இல்லாமல் இருங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு DM பண்ணுங்க. இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.